அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம்னா, அன்றாட வாழ்வில் தாவரங்கள். இந்த லெசன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6த் நியூ புக்ல டெர்ம் 3ல இந்த லெசன் வந்து இருக்கு. டோட்டலா இந்த லெசன்ல நம்ம 91 கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். கொஞ்சம் பெரிய லெசன் தான். பட் ஈஸியா இருக்கும். புக் இன்சைட் கொஸ்டினா 76 கொஸ்டினும், புக் பேக் கொஸ்டினா 15 கொஸ்டினும் பார்க்க போறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். புக் இன்சைட்ல லைன் பை லைன் எடுத்திருக்கிற கொஸ்டின். பாக்ஸ் கொஸ்டினும் இருக்கும். புக் பேக் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். நீங்க இந்த பதிவ மட்டும் ஜஸ்ட் நீங்க கேட்டுக்கிட்டாவே போதும். நீங்க இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுல இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் அளிக்க முடியும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த புக்ஸ் எல்லாம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்ஸோட நீங்க வாங்கக்கூடிய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா, வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவுல நீங்க பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க, டிஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த பதிவை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்துலயுமே சயின்ஸ் வந்து வரும் இல்லைங்களா? ஸோ வாங்க அன்றாட வாழ்வில் தாவரங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த லெசன்ல பல்வேறு வகையான தாவரங்கள் பற்றியும், அதோட வகைகள் பத்தியும், அதோட பயன்கள் பத்தியும், எப்படி இந்த தாவரங்கள்லாம் பொருளாதார முக்கியத்துவம் அளிக்கிறது அப்படின்னு. ஏன்னா எக்கனாமிக்கல் பாட்டனி அப்படிங்கிற ஒரு பிரிவே இருக்கு. சோ அதோட பொருளாதார முக்கியத்துவத்தை பத்தியும், தாவரமும் விலங்குகள் இதற்கு இடையே நடைபெறக்கூடிய இடைவினை பற்றியும், கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க, அயல் மகரந்த சேர்க்கை, அத பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அதன் மூலமாக தாவரமும் விலங்குக்கிடையே நடைபெறுகின்ற வினையின் மூலமாக என்ன பொருளாதார நன்மை நமக்கு ஏற்படுகிறது. சோ இது அனைத்துமே இந்த லெசன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் நீங்க கேட்டால் மட்டுமே போதும். புக் எடுத்து படிக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இது நல்ல ஒரு ரிவிஷனா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? உலக உணவு தினம் எப்போது? உலக உணவு தினம் எப்போது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 16. அக்டோபர் 16 தான் என்னது? உலக உணவு தினம். அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னா பனை மரம். சோ கொஸ்டின் நல்லா படிக்காம தமிழ்நாடா இந்தியாவான்னு தெரியாம நம்ம பாருங்க ஆப்ஷன் ஏலயே ஆலமரம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாதுன்னா நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அடுத்தது, எது வைட்டமின் சி குறைபாட்டை குணப்படுத்துகிறது? பின் வருவனவற்றுள் எது வைட்டமின் சி குறைபாட்டை குணப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தா இதற்கான விடை என்ன? நெல்லிக்காய். நெல்லி வைட்டமின் சி குறைபாடால் ஏற்படும் ஸ்கர்வி நோயை தடுக்கிறது. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதாகவும் நெல்லிக்காய் இருக்கு. சோ நம்ம நெல்லிக்காய் சாப்பிடணும். அடுத்தது பாருங்க, இந்தியாவின் தேசிய மரம் எது? இந்தியாவின் தேசிய மரம் எது? நமக்கு நல்லாவே தெரியும், ஆலமரம். அடுத்தது பாருங்க, எந்த இலைச்சாறு இருமல், மார்பு சளியை குணமாக்குகிறது? எந்த இலைச்சாறு இருமல் மற்றும் மார்பு சளியை குணமாக்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துளசி இலைச்சாறு. சோ இதற்கான விடை என்ன? துளசி இலைச்சாறு. சோ இது மட்டும் இல்லாம மூச்சு குழாயில ஏதாவது அழற்சி இருந்துச்சுன்னா, அதையும் அலர்ஜி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே கியூர் பண்றது இந்த துளசி இலைச்சாறு. அடுத்தது பாருங்க, இயற்கையான கொசு விரட்டி எது? இயற்கையான கொசு விரட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஈவினிங் டைம் கிராமம் சைட்லாம் பாத்தீங்கன்னா வேப்ப மர இலையெல்லாம் வச்சு புகை போட்டிருப்பாங்க. சோ இது இயற்கையான கொசு விரட்டியா இருக்கு. நம்ம எந்த காயில்ஸுமே யூஸ் பண்ண தேவையில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிருமி நாசினியாவும் இருக்கும். தோல் நோய் மருந்தாகவும் வேம்பு இருக்கு. நம்ம சோப்புல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய சோப்புல, ஹமாம் சோப்புல நிறைய சோப்புல வேம்பு, இது புதினா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சோ இது ஒரு நல்ல தோல் நோய் மருந்தாகவும் விளங்குகிறது. அடுத்தது பாருங்க, பின் வருவனவற்றுள் எது வேர் அல்ல? பின் வருவனவற்றுள் எது வேர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ உருளையா, கேரட்டா, முள்ளங்கியா, டர்னிப். இதுல எது வேர் அல்ல அப்படின்னு கேட்டா இதற்கான விடை என்ன பார்த்திருப்போம். உருளை. ஏன்னா உருளைங்கிறது என்னது? தண்டு பகுதி. ஓகே, உருளைங்கிறது என்ன? தண்டு பகுதி. சோ எது வேர் இல்ல அப்படின்னா உருளை. மீதி இருக்க கேரட், முள்ளங்கி, டர்னிப்லாம் வேர் பகுதியில இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்க, தாவர மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது? தாவர மகரந்த சேர்க்கை, பாலினேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பிளான்ட் பாலினேஷனுக்கு எந்த பறவை உதவி புரிகிறது அப்படின்னு பார்த்தா கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல வச்சு ஓசனி சிட்டு, தேனி கூட நமக்கு பயன்படுது. தேனி, ஓசனி சிட்டு. ஓசனி சிட்டுக்கு என்ன ஆங்கிலத்துல சொல்றாங்கன்னா ஹம்மிங் பேர்ட்ஸ். ஹம்மிங் பேர்ட்ஸ்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு என்ன?
நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு என்ன? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பருத்தி. பருத்தி தான் நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு. தென்னை எல்லாம் பார்த்தோம்னா எதுக்கு எடுத்துக்காட்டு? கயிறு. கயிறு நாருக்கு தென்னை வந்து எடுத்துக்காட்டு. பஞ்சு, இலவம் பஞ்செல்லாம் எதுக்காக போடுவோம்னா, இதுக்கு என்ன சொல்லுவாங்க? நிரப்பும் நார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்களோட வகைகள் இதுதான். அடுத்தது பாருங்க. அவரை குடும்பத்தை சார்ந்த உண்ணக்கூடிய விதைகள் டேஸ் எனப்படுகின்றன. அவரை குடும்பத்தை சார்ந்த உண்ணக்கூடிய விதைகள் டேஸ் எனப்படுகின்றன. லெக்யூம்ஸ். லெக்யூம் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. லெக்யூம் ஃபேமிலி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்புகள். இதற்கான விடை என்ன? பருப்புகள். அவரை குடும்பத்தை சார்ந்த உண்ணக்கூடிய விதைகள் பருப்புகள் எனப்படுகின்றன. அடுத்த கேள்வி பாருங்க. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எது? எந்த அறிவியல் பிரிவுல மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். எக்கனாமிக்கல் பாட்டனி, பொருளாதார தாவரவியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பாருங்க. எது வேர்களில் முளைக்கும் காய்கறிகள்? எது வேர்களில் முளைக்கும் காய்கறிகள்? எது பாருங்க? பீட்ரூட். பீட்ரூட், கேரட்டு இதெல்லாமே பாத்தீங்கன்னா வேர்கள்ல முளைக்கக்கூடிய காய்கறிகள். மீதி இருக்க உருளை, கரும்பு இதெல்லாமே பாத்தீங்கன்னா தண்டு பகுதி இல்லையா? அடுத்தது பாருங்க. டேஸ் என்பது புல்வகை தாவரங்களில் விளைவிக்கப்படும் உணவு பொருள். டேஸ் என்பது புல்வகை தாவரங்களில் விளைவிக்கப்படும் உணவு பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தானியங்கள். தானியங்கள் இந்த கம்பு, மக்காச்சோளம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புல்வகை தாவரங்களில் விளைவிக்கப்படும் உணவு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. கனி உறையினுள் வளர்வது எது? கனி உறையினுள் வளர்வது எது அப்படின்னா பருப்புகள். பருப்புகள் தான் கனி உறையினுள் வளர்வது. இதை நம்ம லெக்யூம் ஃபேமிலியை சார்ந்தது பருப்புகள்னு சொல்லி பார்த்தோம். இந்த கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இந்த மாதிரி இருக்கிற பருப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கனி உறையினுள் வளர்கிறது. அடுத்தது பாருங்க. உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? சோ இந்த பாடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பாக்ஸ் கண்டென்ட் தான் இந்த கொஸ்டின். உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவோட பிளேஸ் என்ன? 2வது இடத்துல இருக்கு. இந்தியாவோட இடம் உலகளவில் கனிகள் காய்கறிகள் உற்பத்தியில் 2வது இடம். அடுத்தது பாருங்க. காயத்தை குணப்படுத்த, தோலெரிச்சல், குடல் புண் நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் மருந்து எது? காயத்தை குணப்படுத்த, தோல் எரிச்சல், குடல் புண் நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழை பாருங்க காயத்தை குணப்படுத்துது, தோல் எரிச்சலை குணப்படுத்துது, குடல் புண்ணை குணப்படுத்துது. இன்ஃபேக்ட் நல்லா ஹேர் க்ரோ ஆகிறதுக்குமே பயன்படுதுன்னு சொல்றாங்க. டேண்ட்ரஃப் ப்ராப்ளமே தீருதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது உண்மையா இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க. தோல் நோய் கிருமி நாசினி குணப்படுத்த பயன்படும் மருந்து எது? தோல் ப்ராப்ளம், தோல் நோய் கிருமி நாசினி குணப்படுத்த பயன்படும் மருந்து எது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் வேம்பு. இயற்கையான கொசுவற்றட்டின்னு பார்த்தோமா? இதுதான் வந்து தோல் நோய் கிருமி நாசினியாகவும் இருக்கிறது. ஓகே. எந்த நோயும் வராம பாதுகாத்துக்குது. தோல் நோய் ஸ்கின் டிசீஸ்க்கும் யூஸ் பண்றோம். அடுத்தது காயம்பட்ட இடங்களில் தொற்று ஏற்படாமல் தடுக்க பயன்படும் மருந்து எது? காயம்பட்ட இடங்களில் தொற்று ஏற்படாமல் தடுக்க பயன்படும் மருந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கான விடை என்ன? மஞ்சள். எப்பாவது நம்ம காயம் பட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல உடனே மஞ்சள் வைப்பாங்க. ஓகே. தேங்காய் எண்ணெயில குழைச்சு மஞ்சள் வைப்பாங்க. சோ அப்பதான் எந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வராம இருக்கும். அப்ப மஞ்சளும் ஒரு கிருமி நாசினியா இருக்கு. அடுத்தது பாருங்க. நிரப்பும் நார்கள் எது? நிரப்பும் நார்கள் எது? இலவம் பஞ்சு. இந்த நம்ம பெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பஞ்செல்லாம் போட்டிருப்பாங்க. பெட்டு, தலகாணி இதுல எல்லாம். சோ இதுதான் எதுக்கான எடுத்துக்காட்டு? நிரப்பும் நார்களுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விதைகளின் மேற்புற தூவி நார்கள் எது? விதைகளின் மேற்புற தூவி நார்கள் எது அப்படின்னா இதற்கான எடுத்துக்காட்டு என்ன? பருத்தி. அதாவது பாத்தீங்கன்னா அந்த கிடைக்கிற பாகங்கள், தாவரத்தோட பாகங்களோட அடிப்படையில 4 டைப்பா பிரிப்பாங்க. அதுதான் வந்து மேற்புற தூவி நார்கள், தண்டிலை நார்கள், இலை நார்கள், உரிமட்டை நார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த 4 வகையில எது எது என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர்லயோ மேட்ச்லயோ கேட்கலாம்.
சோ விதைகளின் மேற்புற தூவி நார்கள் எது? பருத்தி. அடுத்தது தண்டிலை நார்கள் எது? எது வந்து தண்டிலை நார்கள் அப்படின்னு சொல்றோம்னா ஆளி, சணல் இந்த ரெண்டையுமே தண்டு இலை நார்கள்னு சொல்லுவோம். ஆளி, ஜூட், சணல் இந்த இரண்டையுமே என்னன்னு சொல்றோம்? தண்டு இலை நார்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, இலை நார்கள் எது? இலை நார்கள் எது? கற்றாழையத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இலை நார்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்தது பாருங்க, உரிமட்டை. இப்ப சொல்லுவாங்க கிராம சைட்லாம் தேங்காய் மட்டை வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத மட்டைய வந்து மட்டையில இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். சோ இது என்னன்னு சொல்றாங்க? தேங்காய் தான் வந்து உரிமட்டை நார்களுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்க, நூல் இலைகளிலிருந்து நூலை உருவாக்கும் முறை எது? நூல் இலைகளிலிருந்து நூலை உருவாக்கும் முறை எது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா நூல் நூற்றல். நூல் நூற்றல். ஆங்கிலத்துல த்ரெட் ஸ்பின்னிங்னு சொல்லுவோம். த்ரெட் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, இந்திய சணல் உற்பத்தியில் முன்னணி மாநிலம் எது? இந்தியாவுல சணல் உற்பத்தியில் முன்னணியா எந்த ஸ்டேட், எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதற்கான விடை மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் தான் பாத்தீங்கன்னா 50%. மத்த ஸ்டேட்ல இருக்கும் பீகார், யூபி, அசாம், ஒடிஷா இந்த மாதிரி ஒரு 7 ஸ்டேட்ல வந்து ஜூட் ப்ரொடியூஸ் பண்ணாலும், சணல் ப்ரொடியூஸ் பண்ணாலும், மேற்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா 50% வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். சோ முன்னணி மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்கு வங்காளம் நம்ம சொல்லலாம். அடுத்தது பூக்கும் தாவரங்கள் என்பது பூக்கும் தாவரங்கள் என்பது எதுனா ஆஞ்சியோஸ்பெர்ம். நம்ம பார்த்தோம் பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள். பூக்கும் தாவரம்னா ஆஞ்சியோஸ்பெர்ம், பூவா தாவரம்னா ஜிம்னோஸ்பெர்ம்னு பார்த்தோம் இல்லைங்களா? எப்பவோ போன லெசன்ல 6th டேர்ம்லயே பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, வன்கட்டை டேஸ் தாவர பிரிவை சார்ந்தது. அதாவது இந்த மரத்தோட பிரிவு, அந்த கட்டை இருக்குல்ல, வுட், அத வந்து 2 பிரிவா பிரிப்பாங்க. ஒண்ணு வன்கட்டை, இன்னொன்னு மென்கட்டை. ஹார்ட் வுட், சாஃப்ட் வுட் அப்படின்னு. சோ எந்த தாவர பிரிவுல வன்கட்டை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ல தான். சோ வன்கட்டை ஆஞ்சியோஸ்பெர்ம், மென்கட்டை ஜிம்னோஸ்பெர்ம். பெரும்பாலும் அப்படிதான் கிடைக்குது. வன்கட்டைகள் அப்படிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு அடுத்த கேள்வியில கேக்குறாங்க. வன்கட்டைகள் என்பது எது? தேக்கு, பலா இது எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க? இந்த ரெண்டையுமே வன்கட்டைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்றோம். சோ விடை என்ன? ஏ மற்றும் பி இரண்டும். பூவா தாவரங்கள் என்பது எது? பூவா தாவரங்கள் என்பது எது அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம் தான் என்னன்னு சொல்றோம்? பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். பூக்கும் தாவரங்கள் என்ன? ஆஞ்சியோஸ்பெர்ம். இதுல கன்ஃபியூஸ் வராம நம்ம அதை ரிவிஷன் பண்ணிக்கணும். அடுத்தது, எது அலங்கார தாவரங்கள் அல்ல? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது அலங்கார தாவரங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா கார்னேஷன், ஜெர்பரா, ரோஜா இது எல்லாமே அலங்கார தாவரங்கள் தான். பலா வந்து அலங்கார தாவரம் அல்ல. அடுத்து பாருங்க, எது அலங்கார தாவரங்களில் கொடி வகை அல்ல? இது எல்லாமே 4 ஆப்ஷனுமே அலங்கார தாவரம் தான். அதுல எது கொடி வகை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை என்னன்னா செம்பருத்தி. செம்பருத்தி செடி கொடி வகை கிடையாது. இது வேற என்னென்னலாம் வந்து கொடி வகையா அலங்கார தாவரத்துல இருக்குன்னா முல்லை கொடி, அலமேண்டா கொடி, காகிதப்பூ கொடி. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, எது அலங்கார தாவரங்களில் மர வகை அல்ல? 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது வந்து மர வகை அல்லனா பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் அலமெண்டா. ஏன்னா அலமெண்டா நம்ம என்னன்னு பார்த்தோம்? இது கொடி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மத்த இருக்கிறத பாருங்க, மந்தாரை, டிலோனிக்ஸ், சரக்கொன்றை இது எல்லாமே மரவகையை சார்ந்தவையாக இருக்கிறது. சோ அலங்கார தாவரங்களில் மரவகை அல்லாதது எது? அலமெண்டா. அலங்கார தாவரங்களில் மரவகைக்கு எடுத்துக்காட்டுகள் என்னன்னு சொல்லலாம்? மந்தாரை சொல்லலாம், டில்லோனிக் சொல்லலாம், சரக்கொன்றைய சொல்லலாம். அடுத்தது பாருங்க, பட்டுப்புழு எந்த இலையை உணவாக எடுத்துக்கொள்கிறது? பட்டுப்புழு சில்க் வார்ம் இருக்கு இல்லைங்களா? அது எந்த இலைய உணவாக எடுத்துக்கிறது அப்படின்னா மல்பெரி. அப்போ பாருங்க, இந்த மல்பெரி அப்படிங்கிற தாவரத்தோட இலை இல்லைன்னா நம்ம பட்டு உடுத்திட்டே போக முடியாது. ஏன்னா பட்டுப்புழுவே இருக்காது. எப்படி நம்ம பட்டு எடுத்து போட முடியும்? சோ இப்ப காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு இதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்ப எக்ஸ்போர்ட் பண்றதுனால இந்தியாவோட, தமிழ்நாட்டோட வருமானம், பொருளாதாரம் நிலைத்து நிக்குது. அப்போ இந்த தாவரங்கள் பொருளாதாரத்துல எவ்வளவு தாக்குதல் பண்ணுதுன்னு பாருங்க. அடுத்தது, மரக்கட்டையில் மெல்லியதாக சீவி எடுத்து ஒன்றின் மேலொன்று ஒட்டி உருவாக்கப்படுவது எது? மரக்கட்டையில் மெல்லியதாக
சீவி எடுத்து ஒன்றன் மீது மற்றொன்றை ஒட்டி உருவாக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டு பலகை. என்னது? ஒட்டு பலகை. ஒட்டு பலகைக்கு என்ன ஆங்கிலத்துல சொல்லுவாங்க? பிளைவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளைவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, முடக்குவாதம், இந்த மூட்டு வலியில இருக்க ப்ராப்ளம், இந்த நோயை குணப்படுத்தும் மருந்து எது? இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட். முடக்குவாதம் நோயை குணப்படுத்தும் மருந்து எது அப்படின்னா பாலக்கீரை. பாலக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலக்கீரை. உயிரி எரிபொருளாக பயன்படுவது எது? எரிபொருள்னா என்னன்னா பயோஃபியூவல் தான் சொல்றாங்க. சரிங்களா? உயிரி போட்டுக்கோங்க. உயிரி எரிபொருளாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டு ஆமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த உயிரி எரிபொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கம்மியான நச்சுத்தன்மை கொண்டது. ரொம்ப டாக்ஸிக்கான நச்சு வாயுக்களை வெளியிடாது. அதனால உயிரி எரிபொருள் சுற்றுச்சூழலுக்கு நல்லது. அதற்கான எடுத்துக்காட்டு என்ன? காட்டு ஆமணக்கு. அடுத்தது, வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவினை உரமாக பயன்படுத்தினால் டேஷ் வாயு மெதுவாக வெளியேறும். வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவினை உரமாக பயன்படுத்தினால் டேஷ் வாயு மெதுவாக வெளியேறும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். நமக்கு தெரியும் யூரியாவே நைட்ரஜன் உரம் தான் இல்லையா? நம்ம வந்து வேதியியல்ல படிச்சிருப்போம். ஸோ இதற்கு எடுத்துக்காட்டு என்ன? நைட்ரஜன். அடுத்தது பாருங்க, மென்கட்டைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? மென்கட்டைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைன், கடம்பு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மென்கட்டைக்கு எடுத்துக்காட்டு. பைன், கடம்பு இந்த இரண்டுமே மென்கட்டைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, ஒட்டுப்பலகை தயாரிக்க பயன்படும் கட்டைகள் எது? ஸோ இந்த கொஸ்டினை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே பாக்ஸ் கொஸ்டின் தான். ஒட்டுப்பலகை தயாரிக்க பயன்படும் கட்டைகள் எது அப்படின்னா இதற்கான விடை என்னன்னா மென்கட்டை. இப்ப சொல்லுங்க, மென்கட்டை ஜிம்னோஸ்பெர்மா, ஆஞ்சியோஸ்பெர்மான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, எது நறுமண பொருட்கள் அல்ல? ஓமம், மிளகு, சீரகம். இதுல நம்ம பார்த்தோன்னே தெரியும் எது நறுமண பொருள் இல்ல. நெல்லி வந்து ஒரு நறுமண பொருள் அல்ல. ஓகே. ஸோ ஓமம், மிளகு, சீரகம் இது எல்லாமே நம்ம இந்த பிரியாணி இலை இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பயன்படுத்திட்டு வரோம் நிறைய ஸ்பைசிஸ். நெல்லி வந்து ஸ்பைசி ஐட்டம் இல்ல. அடுத்தது பாருங்க, தாவரங்களோட பிரிவுகள் 6. 6 இருக்கு. தாவரங்களோட பிரிவுல எவ்வளோ? 6. அது என்ன? அவை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படிங்கிறதா இதற்கான விடை. என்னென்னு பாருங்க, உணவு தாவரம், நறுமண தாவரம், மருத்துவ தாவரம், நார் தாவரம், மரக்கட்டை தரும் தாவரம், அலங்கார தாவரம். ஸோ இது எல்லாமே சரி. ஸோ இதற்கான விடை என்ன? அனைத்தும் சரி. அடுத்தது பாருங்க, உணவு தாவரங்கள் என்பவை டேஷ். உணவு தாவரங்கள் என்பவை டேஷ். காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள் இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம்? உணவு தாவரங்கள் சொல்றோம். ஸோ இதற்கான விடை என்னன்னா அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. அடுத்தது பாருங்க, 43வது கேள்வி. காய்கறிகளை நாம் தாவரங்களின் எந்தெந்த பாகங்களில் இருந்து பெறுகிறோம்? காய்கறி வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸை எந்தெந்த பாகங்களில் இருந்து பெறுகிறோம் அப்படின்னு பார்த்தா வேர்கள் இருந்து பெறுறோம், இலைகள், தண்டு, மலர்கள். காலிஃப்ளவர் இதெல்லாம் மலர் தானே, முட்டைக்கோஸ் இதெல்லாம் கனிகள் எல்லா இடத்துல இருந்து பெறும். ஸோ இதற்கான விடை என்ன? அனைத்தும் சரி. அடுத்தது, இலைகள்ல இருந்து பெறக்கூடிய, ஸோ எல்லா பகுதியில இருந்து பெறுறீங்க, இலைகள்ல இருந்து பெறக்கூடிய தாவரங்களோட்டுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கீரை, முட்டைக்கோஸ், கருவேப்பிலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இலையில இருந்து தான் நம்ம வர்றோம். ஓகே. மலர்கள்ல இருந்து பெறது வந்து வேற. காலிஃப்ளவர், வாழைப்பூ தான். ஓகே. முட்டைக்கோஸ் எதுல இருந்து தான் பெறுகிறோம்? இலைகளில் இருந்து தான் முட்டைக்கோஸ் வந்து பெறுகிறோம். ஓகே. கேபேஜ். அடுத்தது பாருங்க, தண்டுகளில் இருந்து பெறும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. தண்டுகளில் இருந்து பெறும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு கரும்பு தண்டு தான், உருளைக்கிழங்கு தண்டு தான், கருணக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு எல்லா கிழங்கு வகையும் தண்டு தான். அடுத்தது பாருங்க, மலர்களில் இருந்து பெறும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. மலர்களில் இருந்து பெறும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு வாழைப்பூ, காலிஃப்ளவர். இது ரெண்டுமே ஃப்ளவர்ஸ்ல இருந்து பெறுகிறோம். மலர்களில் இருந்து பெறும் தாவரங்கள். புல்வெளி தாவரங்களில் விளைவிக்கப்படும் உணவுப் பொருட்கள். புல்வெளி தாவரங்களில் விளைவிக்கப்படும் உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னா நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, திணை பொருள். இது எல்லாமே வந்து புல்வகை தாவரங்களில்
விளைவிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள். அடுத்தது லெக்யூம் ஃபேமிலி, அவரை குடும்ப தாவரங்களில் உள்ள உண்ணக்கூடிய விதைகள். அவரை குடும்ப தாவரங்களில் உள்ள உண்ணக்கூடிய விதைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பருப்புகள். கரெக்ட் தான். அடுத்த ஆப்ஷன்ல பருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு கொண்டைக்கடலை, பச்சை பயிறுன்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்ட் தான். சோ இதற்கான விடை ஏ மற்றும் பி. அடுத்தது பாருங்க, நறுமண தாவரங்கள் எங்கிருந்து பெறப்படுகின்றன? நறுமண தாவரங்கள் எங்கிருந்து பெறப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பமண்டல தாவரங்கள்ல இருந்து. ஓகே, வெப்பமண்டல தாவரத்துல இருந்து நறுமண தாவரங்கள் பெறப்படுகின்றன. அடுத்தது பாருங்க, நறுமண தாவரங்களில் எப்பகுதிகள் உணவிற்கு சுவையூட்டியவும் நிறமூட்டியாகவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் பயன்படுகிறது? நறுமண தாவரங்களில் எப்பகுதிகள் உணவிற்கு சுவையூட்டவும் நிறமூட்டியாகவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்களோட மரப்பட்டைகள், வேர்கள், மலர்கள், தண்டுகள் எல்லாமே பயன்படுகிறது. சோ அனைத்தும் சரிதான், சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஏலக்காய், மிளகு, கருவேப்பிலை, வெந்தயம், பெரும் சீரகம், ஓமம், சீரகம், பிரியாணி இலை, மஞ்சள், கொத்தமல்லி விதைகள், கிராம்பு, இஞ்சி, சாதிக்காய், லவங்கப்பட்டை ஆகியவை எங்க யூஸ் பண்ணக்கூடிய நறுமண பொருள்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதற்கான விடை இந்தியாவுல நம்ம யூஸ் பண்றோம். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் நறுமண பொருள்கள். இந்தியாவே நறுமண பொருள்களுக்கு பெயர் போனதுதான். அதனாலதான் ஐரோப்பியர்கள் நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் பேராசைப்பட்டு வந்தவங்க தான் இல்லையா? நம்ம அதெல்லாம் சோசியல படிக்கலாம். நார்த்தாவரங்கள் எவற்றை தயாரிக்க பயன்படுகின்றன? நார்த்தாவரங்கள் எவற்றை தயாரிக்க பயன்படுகிறது? நூல் தயாரிக்கலாம், கயிறு தயாரிக்கிறோம், அதுல இருந்து துணி, காகிதம் எல்லாமே நார்த்தாவரங்கள் இருந்துதான் பெறப்படுகிறது. சோ இதற்கான விடை அனைத்தும் சரி. துணி செய்ய உதவும் நார்கள் டேஷ். துணி செய்ய உதவும் நார்கள் டேஷ். நெசவு நார்களைத்தான் நம்ம துணி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெசவு நார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு என்ன? பருத்தி. அப்ப இதற்கான விடை என்ன? ஏ மற்றும் பி. பின்னு போட்டுக்கோங்க. ஏ மற்றும் பி. அடுத்தது கயிறு தயாரிக்க உதவும் நார்கள். கயிறு தயாரிக்க உதவும் நார்கள் என்னன்னா அத கயிறு நார்கள்னு சொல்லுவோம். அதற்கு எடுத்துக்காட்டு என்ன? தென்னை. சோ கயிறு நார்களுக்கு எடுத்துக்காட்டு தென்னை. மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்கள். மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்கள் அதை என்னன்னு சொல்லுவோம்? நிரப்பும் நார்கள்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? நிரப்பும் நார்கள்னு சொல்லுவோம். அதற்கு எடுத்துக்காட்டு என்ன? இலவம் பஞ்சு. சோ மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்கள் நிரப்பு நார்கள், எடுத்துக்காட்டு இலவம் பஞ்சு. அடுத்தது பாருங்க, இந்தியாவில் சணல் பயிரிடப்படும் மாநிலங்கள். இந்தியாவில் சணல் பயிரிடப்படும் மாநிலங்கள். மேற்கு வங்காளம், இங்கதான் 50% பார்த்தோம். அஸ்ஸாம்ல பயிரிடுறாங்க, ஒடிசால பயிரிடுறாங்க, பீகார்ல, உத்தரப்பிரதேசம், திரிபுரா, மேகாலயா ஆகிய 7 மாநிலங்கள்லயுமே பயிரிடுறாங்க. சோ இதற்கான விடை அனைத்தும் சரி. இந்திய சணல் உற்பத்தியில் 50% உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியா சணல் உற்பத்தியில 50% உற்பத்தி செய்யறது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், மேற்கு வங்காளம். சோ இதற்கு எடுத்துக்காட்டு என்ன? மேற்கு வங்காளம். அப்ப முன்னணியில் இருப்பது எதுன்னு கேட்டோம். இப்ப 50% எது அப்படின்னு கேட்டாலும் நம்ம மேற்கு வங்காளம் தான் எழுதணும். அடுத்தது, நிலவால் பூக்கும் தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம் எனும் மிக பெரும் பிரிவினை சார்ந்த தாவரங்களில் இருந்து பெறுவது எது? ஆஞ்சியோஸ்பெர்ம்ல இருந்து நம்ம என்ன பெறுறோம்? வன்கட்டையா மென்கட்டையா? அதுதான் கேள்வி. நிலவால் பூக்கும் தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்றோம். எனும் மிக பெரும் பிரிவினை சார்ந்த தாவரங்களில் இருந்து பெறுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் வன்கட்டைகள். ஆன்சர் வன்கட்டைகள். அடுத்தது பாருங்க, வன்கட்டைகள் பயன்படுத்தி செய்யப்படுபவை எது? வன்கட்டைகளை பயன்படுத்தி ஹார்ட் உட்ஸ் இதை பயன்படுத்தி என்னென்னலாம் செய்யலாம்னா உயர்தர மரச்சாமான்கள், நாட்காலிகள் செய்யலாம், மேற்கூரைகள் செய்யலாம், மரக்கட்டுமான்கள் செய்யலாம். சோ எல்லாமே சரி, அனைத்துமே சரி. அடுத்தது, பூவா தாவரங்களை ஜிம்னோஸ்பம் வகை தாவரங்களில் இருந்து பெறப்பட்டவை. பூவா தாவரங்களான ஜிம்னோஸ்பம் வகை தாவரங்களில் இருந்து பெறப்பட்டவை எது? மென்கட்டையா வன்கட்டையான்னு கேக்குறாங்க. ஓகே, ஏற்கனவே ஆஞ்சியோஸ்பெம்க்கு நம்ம வன்கட்டைன்னு பார்த்தோம், பூக்கும் தாவரம். பூவா தாவரம் ஜிம்னோஸ்பெம்க்கு என்ன பாக்குறோம் அப்படின்னா இதுக்கு என்ன விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்கட்டை. சோ இதற்கான விடை என்ன? மென்கட்டைகள். ஆப்ஷன் ஏ.
அடுத்தது பாருங்க, மென்கட்டைகள் எதற்காக பயன்படுகிறது? மென்கட்டைகள் எதற்காக பயன்படுகிறது? ஒட்டுப்பலகை செய்யறக்கு, பிளைவுட் செய்யறக்கு, மரப்பெட்டிகள் தயாரிக்கிறதுக்கு, நடுத்தர அடர்த்தி கொண்ட பலகைகள் செய்வதற்கு, தாள்கள் செய்வதற்கு எல்லாத்துக்குமே எதுக்கு பயன்படுது? மென்கட்டை பயன்படுகிறது. தாவரங்களின் அயல் மகரந்த சேர்க்கைக்கு எவற்றின் பங்கு மிக முக்கியம்? கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? தன் மகரந்த சேர்க்கைனா செல்ஃப் பாலினேஷன். அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு என்னன்னா கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா ஒண்ணு இல்ல. ஒரு தாவரத்துல இருக்கிற மகரந்த தூள்களை ஏதோ ஒரு விலங்கோ பறவையோ அதை எடுத்து வேற ஒரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாவரங்களின் அயல் மகரந்த சேர்க்கை இல்ல எவற்றின் பங்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விலங்குகள், பூச்சிகள் மற்றும் பறவைகள். ஸோ இதோட அனைத்து பங்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதற்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி. அடுத்தது பாருங்க, பறவைகள் வயிற்றில் உள்ள எதன் மூலம் விதைகளின் மேலுறையை மிருதுவாக்கி அவைகளை எளிதாக முளைக்க தகுந்ததாக மாற்றுகின்றன? பறவைகள் வயிற்றில் உள்ள எதன் மூலம் விதைகளின் மேலுறையை மிருதுவாக்கி அவைகளை எளிதாக முளைக்க தகுந்ததாக மாற்றுகின்றன அப்படின்னு பார்த்தா இதற்கான விடை என்னன்னா செரிமான என்சைம்கள். ஸோ ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுபவை எவை? அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுபவை எவை? தேனீக்கள். இதற்கு எடுத்துக்காட்டு தேனீக்கள். ஹம்மிங் பேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ஓசினி சுட்டு. ஸோ அதுவுமே அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது. அடுத்தது பாருங்க, தாவரங்கள் எதை அதிகரிக்கின்றன? தாவரங்கள் எதை அதிகரிக்கிறது அப்படின்னா மண் வளத்தை அதிகரிக்கிறது. தாவரங்கள் மண் வளத்தை அதிகரிக்கிறது. அடுத்தது பாருங்க, நீல பச்சை பாசி, ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நீல பச்சை பாசியை பாக்டீரியா, சூடோமோனஸ் ஆகியவை வளிமண்டல டேஸ் மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை அதிகரித்து விவசாயத்திற்கு உதவுகிறது. ஆக்சுவலா இந்த பாக்டீரியா, சூடோமோனஸ் எல்லாம் எதை நிலைநிறுத்தும் அப்படின்னா நைட்ரஜன். ஸோ இந்த ப்ராசஸ் இப்படி நிலைநிறுத்துற ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நைட்ரஜன் பிக்சேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது நம்ம பார்க்கலாம். நீலப்பச்சை பாசியை பாக்டீரியா, சூடோமோனஸ் ஆகியவை வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை அதிகரித்து விவசாயத்திற்கு உதவுகின்றன. அடுத்து பாருங்க, அடர்த்தியாக வளரும் தாவரங்கள், நல்லா டென்ஸா, ஓகே, அடர்த்தியாக வளரும் தாவரங்கள் மற்றும் அவற்றின் வேர்கள் டேஸை தடுக்கின்றது. அடர்த்தியாக வளரும் தாவரங்கள் அவற்றின் வேர்கள் டேஸை தடுக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணரிப்பை தடுக்கிறது. அதெல்லாம் எதை தடுக்கிறது? மண்ணரிப்பை தடுக்கிறது. அடுத்தது, உயிரி எரிபொருள் மிக குறைந்த அளவு டேஸ் கொண்டவை. இவை தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உருவாக்குவதில்லை. உயிரி எரிபொருள் மிக குறைந்த அளவு டேஸ் கொண்டவை அப்படின்னா மிக குறைந்த அளவு நச்சுத்தன்மை, டாக்ஸிக் ரொம்ப கம்மியா இருக்கும் பயோஃபியூவலுக்கு. அதனால தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை இது உருவாக்காது. ஸோ சுற்றுப்புறத்திற்கு எந்த தீங்கினையும் உருவாக்காது. அடுத்தது பாருங்க, தாவர கழிவுகளிலிருந்து டேஸ் தயாரிக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள், சர்க்கரை ஆலை கழிவுகள். தாவர கழிவுகள்ல இருந்து என்ன தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மின்சாரம். சர்க்கரை ஆலை கழிவுல இருந்து நம்ம மின்சாரம் கூட பயன்படுத்திக்கிறோம். அப்ப எந்த அளவு பொருளாதார இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அடுத்து சிடிஆர்ஐ, நான் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேக்குறாங்க. சிடிஆர்ஐ மீன்ஸ் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், லக்னோல இருக்கு. ஓகேவா? இன்னொரு மூணாவது ஆப்ஷனும் பாருங்க, இது வந்து ரிசர்ச் போல சர்ச் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம ரிசர்ச்னு போட்டாலும் லண்டன்ங்கிறது தப்பு. இது எங்க இருக்குன்னா லக்னோல இருக்கு. ஸோ சிடிஆர்ஐன்னு என்னப்பா? சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் லக்னோ. அடுத்தது, மரத்திலிருந்து கிடைக்கும் டேஸ் ரப்பர் தயாரிக்க பயன்படுகிறது. நமக்கே தெரியும், மரப்பால் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதற்கான விடை பால். ரப்பரால் தயாரிக்கப்படுபவை டேஸ். ரப்பரால் தயாரிக்கப்படுபவை டேஸ். வாகன சக்கரம், மின்கம்பிகள், இருக்கைகள், இது எல்லாமே ரப்பரால் தயாரிக்கப்படுகிறது. ஸோ இதற்கான விடை என்ன? அனைத்தும் சரி. அடுத்தது பாருங்க, இயற்கை நெகிழிகள் எவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன? இயற்கை நெகிழிகள் எவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தா இதற்கான விடை என்ன? தாவரம், பிளாஸ்டிக்ஸ்.
நேச்சுரா பிளாஸ்டிக்ஸ் எதுல இருந்து தயாரிக்கலாம்? தாவரங்கள்ல இருந்து தயாரிக்கலாம். அடுத்தது இந்திய விவசாயிகள் பயிர் வளர்ச்சியை பெருக்க எதை உரமாக பயன்படுத்தி வருகின்றனர்? இந்திய விவசாயிகள் பயிர் வளர்ச்சியை பெருக்க எதை உரமாக பயன்படுத்தி வருகின்றனர்? அப்படின்னு பார்த்தா யூரியா தான். ஸோ இதுதான் வந்து குறைந்த அளவுல நைட்ரஜனை வெளியே வரும். ஸோ தாவரங்கள் ஃபுல் நைட்ரஜன், யூரியால இருக்க எல்லா நைட்ரஜனையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். யூரியாவில் அதிகமாக வெளியிடுவது, ஸோ இப்ப சொன்னதா என்ன, அதிகமாக யூரியாவில் அதிகமாக வெளியிடுவது எது? நைட்ரஜன். ஒரு தாவரம் வளர்க்கு என்பிகே சத்து ரொம்ப முக்கியம். அதுல முதன்மையான சத்து எது அப்படின்னா நைட்ரஜன். பி ஃபார் பாஸ்பரஸ், கே ஃபார் பொட்டாசியம். அடுத்து பாருங்க, சிடிஆர்ஐ எந்த இடத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது? சிடிஆர்ஐ எந்த இடத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது? இதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னோ. ஓகே, சிடிஆர்ஐ அப்படிங்கறதோட எக்ஸ்பேண்ட் நம்ம பார்த்தோம். ஒன்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயே டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டின் பாக்குறோம். என்னன்னு பாருங்க, தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது? தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது அப்படின்னா இதற்கான விடை ஓசனி சிட்டு. ஓசனி சிட்டு ஹம்மிங் பேர்ட்னு சொல்லுவோம். அடுத்தது தேனி, இது எல்லாமே கிராஸ் பாலினேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இயற்கையான கொசு விரட்டி எது? ஸோ நம்ம புக் இன்சைட் கொஸ்டின்ல இதை நம்ம பார்த்தோம். எது? வேம்பு. அடுத்தது பாருங்க, பின்வரும் நம்மற்றுள் எவை வேர் இல்ல? எது வேர் இல்ல? உருளைக்கிழங்கு, கேரட், முள்ளங்கி, டர்னிப், இதுல எது வேர் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு தண்டு. இது நம்ம லைன் பை லைனா எடுத்த கொஸ்டின்லயும் பார்த்துட்டோம். பின்வருவனவற்றுள் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது? வைட்டமின் சி குறைபாட்டை போக்குதுனாவே நெல்லி. ஏன்னா அதுலதான் அதிகமான வைட்டமின் சி இருக்குது. ஓகே, அடுத்தது இந்தியாவின் தேசிய மரம் எது? இந்தியாவோட தேசிய மரம் எது? அதுவும் லைன் பை லைன் கொஸ்டின்ல பார்த்துட்டோம். ஆலமரம். தமிழ்நாட்டுக்கு எது? பனை. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் டேஷாம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் எத்தனாவது நாள்? 16வது நாள். சோ இதுக்கு வந்து ஒவ்வொரு தீம் வச்சு செய்வாங்க. ஐனா இந்த வருஷத்திற்கான தீம் 2025க்கான தீம் என்னன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் பெட்டர் ஃபுட்ஸ் அண்ட் அ பெட்டர் ஃபியூச்சர். ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் பெட்டர் ஃபுட்ஸ் அண்ட் அ பெட்டர் ஃபியூச்சர். அதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள், தீம். டேஸ் நெசவு நார்களுக்கு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டு என்ன? பருத்தி. பருத்தி எதுக்கு எக்ஸாம்பிள்? நெசவு நார். நான் தமிழ்நாட்டின் மாநில மரம். நான் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பனைமரம் தான் தமிழ்நாட்டின் மாநில மரம். டேஸ் இலையின் சாறு இருமலையும் மார்பு சளியையும் குணப்படுத்துது. இருமலையும் மார்பு சளியையும் குணப்படுத்துவது எது? துளசி. அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உண்ணக்கூடிய விதைகள் டேஸ் எனப்படுகிறது. லெக்யூம்ஸ் சொன்னோம் இல்லைங்களா? அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உண்ணக்கூடிய விதைகள் டேஸ் எனப்படுகிறதுனா அதற்கு என்ன விடை? பருப்புகள் எனப்படுகிறது. அடுத்தது சரியா தவறா அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் மென்கட்டைகள் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தான். அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் மென்கட்டைகள் என அழைக்கப்படுகிறதா அப்படிங்கறது நீங்க சொல்லணும். சரியா தவறான? தவறு. ஏன்னு சொல்லுங்க. அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரம் அழகு தாவரங்கள் தான் சொல்றோம். மென்கட்டைகள்னு சொல்ல மாட்டோம். மென்கட்டைகள்னு சொல்ல மாட்டோம். வன்கட்டைகளும் சொல்ல மாட்டோம். சோ ஃபர்ஸ்ட் தப்பு. அடுத்தது பாருங்க, பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக உண்ணுகிறது. இது மட்டும் கரெக்டா இருக்கும். ஓகே, இது கரெக்ட். சோ 2 மட்டுமே கரெக்ட். மத்தது பாருங்க, அலங்கார தாவரமாக காலிஃபிளவர் தாவரம் பயன்படுகிறது. இந்த காலிஃபிளவர் அலங்கார தாவரம் கிடையாது, நம்ம உண்ணக்கூடிய தாவரம். சோ இது தவறு. கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றது அன்றுன்னு சொல்லியிருக்காங்க. கோடை காலம்னாவே நம்ம காட்டன் ட்ரெஸ் தானே போடுறோம். சோ இது தவறு. கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது. கிடையாது, காட்டாமணக்கு தான் நமக்கு உயிரி எரிபொருளாக பயோஃபியூவலாக பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எது மட்டும்தான்ப்பா சரி? பி 2 மட்டும்தான் சரி. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. நேராவே கொடுத்திருக்கு. நார் தரும் தாவரம் சணல், வன்கட்டை தேக்கு, வேம்பு கிருமி நாசினி, ஏலக்காய் நறுமண பொருள், கம்பு தானியம். நார் தரும் தாவரம் சணல், வன்கட்டை தேக்கு, வேம்பு கிருமிநாசினி, ஏலக்காய் நறுமண பொருள், கம்பு தானியம். அடுத்தது பாருங்க, ஒப்பிடுக. மாம்பழம் கனினா மக்காச்சோளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாம்பழம் கனி அப்படின்னா மக்காச்சோளம் வந்து தானியம். அடுத்தது தென்னை வந்து நார் அப்படின்னா ரோஜாங்கிறது மலர். ரொம்ப எளிது.
தேனீக்கள் மகரந்த சேர்க்கையாளர்னா, மண்புழு என்னன்னா, மண் உரம் தயாரிப்பாளர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேனீக்கள் மகரந்த சேர்க்கையாளர்னா, மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா, மண் உரம் தயாரிப்பாளர். ஆக மொத்தம் நம்ம இந்த லெசன்ல 91 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதோட நமக்கு 6த் முடிஞ்சது. அடுத்தது நம்ம 7த்துக்குள்ள என்டர் ஆறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த 6த் வந்த எல்லா வீடியோஸும் ஒன்ஸ் பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நன்றி.